ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவின் ஃபுட்டில் நோ சுகர் நோ மைதா. இன்றைக்கி நாம் ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக்கில் நம்ம இன்றைக்கி ராகியும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். நம்மக்கிட்ட எக்லெஸ் வேஷனுமே இருக்குது. மைதாவும் சுகரும் எடுத்துக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுமே நம்ம ஏதோ ஒரு ஃபுட்டில் இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், நாம் சேஞ்ச் பண்ணுற ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற விஷயத்துலையே நாம் நிறைய பேர் ஹெல்த்தியான முறையில் மாறலாம். நம்ம அன்றாடம் இருக்கக்கூட இட்லி தோசையில் கூட 4 டம்ளர் அரிசி போட்டு நம்ம இட்லி சுடுறோம் அப்படின்னா, அந்த 4 டம்ளரில் 2 டம்ளர் நம்ம ராகியாவது, கம்பு, சோளம், காட்டுக்கணை, கருப்பு கவுனின்னு சொல்லி நம்ம நிறைய அரிசி வெரைட்டிஸே இருக்குது. சாமை, குதிரைவாளின்னு. இதில் எந்த ஒரு பெருசாக வித்தியாசம் டேஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி தோசையாக சாப்பிட்லாம். ஏன்னா இது சாப்பாடாக சாப்பிட்றதுக்கு நம்ம இன்னும் பழகலை அப்படின்னாலும் இட்லி தோசையிலவாவது சேர்த்திக்கோங்க. இது டெய்லியும் நம்ம காலையிலையும் நைட்டுமே இட்லி தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சின்ன விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெள்ளையாக தான் இட்லி இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றி கலர் கலராக கொடுத்து பாருங்கள். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் இப்போ பழக்கிற சின்ன விஷயந்தான் நம்ம குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய விஷயமா அமையும்.